வெல்கம் டு சக்ஸஸ் மேக்ஸ் MSP. Hi students, இன்னைக்கு exercise 1.5ல fourth sum பாருங்க. A boy is walking along the path y equal to ax square plus bx plus c throw the points. அதாவது ஒரு பையன் இந்த வழிக்கு வந்து ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 3 பாயிண்ட்ஸ் வழியாக தான் அந்த நடந்து போகிறான். அப்படின்போது he want to meet his friend at P of 7,60. அதாவது இந்த 7,60 அப்படின்ற பாயிண்டில் அவன் ஃப்ரெண்டை மீட் பண்ண முடியுமான்னு தான் கொஷனில் கேட்குறாங்க. யூஸ் காஷியன் எலிமினேஷன் மெத்தடை யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. பாருங்கள் சம் போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த 3 ஈக்குவேஷன்ஸை கண்டுபிடிச்சாகணும். இந்த கொஷனில் என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க? y ஈக்குவல் டு ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c. எப்பயுமே இப்படி கொடுக்குறாங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு இருக்கிறது எக்ஸோட வேல்யூ, செகண்ட் இருக்கிறது ஒய்யோட வேல்யூ. இப்போ நான் இந்த ஈக்குவேஷன்ஸில் எக்ஸுக்கு பதிலாக -6, ஒய்க்கு 8ன்னு சொல்லி அப்ளை பண்ண போகிறோம். இப்போ -6,8 இந்த பாயிண்ட்டை நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு இதை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எழுதிக்கலாம். ஏ எக்ஸோட வேல்யூ -6 ஸ்கொயர் ப்ளஸ் பி எக்ஸோட வேல்யூ -6 ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஒய்யோட ஆன்சர் என்ன இருக்குது? 8. இந்த 6 ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும்? 36a -6b ப்ளஸ் சி ஈக்குவல் டு 8. இது ஈக்குவேஷன் 1. செகண்ட் அதே மாதிரி அடுத்த பாயிண்ட் கொடுங்க. -2, -12 அப்படின்போது இங்கே ஏ எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக -2 ஸ்கொயர் ப்ளஸ் பி இன்ட்டு -2 ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஒய்யோட ஆன்சர் -12. ஸோ 2 ஸ்கொயர் பண்ணால் எனக்கு கிடைக்கும் 4. அப்படின்னா 4a -2 இன்ட்டு பி -2b ப்ளஸ் சி ஈக்குவல் டு -12. இது ஈக்குவேஷன் 2. தேர்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 3,8. இப்போ ஏ 3 ஸ்கொயர் ப்ளஸ் பி இன்ட்டு 3 ப்ளஸ் சி ஈக்குவல் டு 8. 3 ஸ்கொயர் பண்ணால் எனக்கு கிடைக்கும் 9a ப்ளஸ் 3b ப்ளஸ் சி ஈக்குவல் டு 8. இது ஈக்குவேஷன் 3. ஸோ இப்போ இந்த 3 ஈக்குவேஷன்ஸ்லேருந்து நம்ம காஷியன் எலிமினேஷன் மெத்தட்ஸில் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதனோட வேல்யூஸ் பாருங்கள். ஏபிசி இதனுடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் தான் எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு 36 ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் ஏவோட கோஎஃபிஷியன்ட் 36, பியோட கோஎஃபிஷியன்ட்டு -6, சியோட கோஎஃபிஷியன்ட் 1, இந்த கான்ஸ்டன்ட் டேர்மு 8. நெக்ஸ்ட் அதே மாதிரி எழுதுகிறோம். இந்த செகண்ட் ஈக்குவேஷன் தேர்ட் ஈக்குவேஷன்ஸ் எழுதலாம் பாருங்கள். 4 -2 1 -12. நெக்ஸ்ட்டு 9 3 1 8. இப்போ இல்லை எப்பயுமே ஆர்டர் வந்து ஃபஸ்ட்டு சின்ன நம்பராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த R1ஐயும் R3ஐயும் நம்ம பிளேஸ் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு R1ஐயும் R3ஐயும் சேஞ்ச் பண்ணலாம். இந்த R3 வந்து R1 பிளேஸ்க்கு போயிடும். அப்படின்னா 9 3 1 8. செகண்ட் ரோ அப்படியே எழுதிக்கோங்க. 4 -2 1 -12. இப்போ ஃபஸ்ட் ரோவை தேர்டாக மாற்றி எழுத போகிறோம். 36 -6 1 8. இப்போ இதில் இந்த கார்னர் மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு 0 ஆக்க ட்ரை பண்ணணும். ஸோ இந்த பிளேஸ் 0 ஆக்கணும். இந்த பிளேஸ் ஃபஸ்ட்டு 0. நெக்ஸ்ட் இந்த பிளேஸ். இப்போ நம்ம இந்த பிளேஸ் 0 ஆக்கணும் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட் ரோவை அப்படியே எழுதிக்கோங்க. ஃபஸ்ட் ரோ 9 3 1 8. இப்போ நம்ம செகண்ட் ரோவில் என்ன சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா இந்த ரோ 4ஆலையும் இந்த செகண்ட் ரோவை 9ஆல் மல்டிப்ளை பண்ணிங்களா, இங்கேயும் 36 இங்கேயும் 36, அதுக்கப்புறம் மைனஸ் பண்ணிங்களா என்ன ஆகிடும்? இந்த பிளேஸ் வந்து 0 ஆகிடும். அப்போ நான் ஃபஸ்ட் ரோவை 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். மைனஸ் செகண்ட் ரோவை என்ன பண்ணுறோன்னா 9ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். R1 4ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 4ஆல் மல்டிப்ளை பண்ணிங்களா என்ன கிடைக்கும்? உங்கள் 36 12 4 36 12 4. நெக்ஸ்ட்டு 32. நெக்ஸ்ட்டு -9ஆல் செகண்ட் ரோ மல்டிப்ளை பண்ணுங்கள். -9ஆல் மல்டிப்ளை பண்ணிங்களா என்ன கிடைக்கும்? -36. நெக்ஸ்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 18. நெக்ஸ்ட்டு -9. நெக்ஸ்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 108. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம் அப்படின்னாக்க என்ன ஆகிடும் பாருங்கள். இங்கே 0. இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்களா என்ன கிடைக்கும்? 30. இது -5. நெக்ஸ்ட்டு இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கனாக்கா 140 கிடைக்கும். இது எதோட ஆன்சர்? செகண்ட் ரோட ஆன்சர். 0 இங்கே வந்து 30 -5 140 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோவில் என்ன சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ரோவில் இந்த பிளேஸ் 0 ஆகணும். அப்படின்னா அந்த செகண்ட் ரோவை சேம் அதே மாதிரி பண்ணுங்கள். 9ஆல் R2வை மல்டிப்ளை பண்ணிங்க. இந்த செகண்ட் ரோவை 9ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எனக்கு 36 கிடைக்கும். அதுலேருந்து என்ன மைனஸ் பண்ண போகிறோம்? R3யை மைனஸ் பண்ண போகிறோம். இப்போ அங்கே 9ஆல் மல்டிப்ளை பண்ணிங்களா என்னென்ன ஆன்சர் கிடைக்கும் பாருங்கள். அதாவது இந்த செகண்ட் ரோவை 9ஆல் மல்டிப்ளை பண்ணிங்களா அங்கே 36 -18
ப்ளஸ் 9 நெக்ஸ்ட்டு மைனஸ் 108. நெக்ஸ்ட் இந்த ரோ எல்லாத்துலேயுமே மைனஸ் போடுறோம் அப்படின்னா ஆப்போசிட் சைடில் சேஞ்ச் ஆகும். மைனஸ் 36 ப்ளஸ் 6 மைனஸ் 1 மைனஸ் 8. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 0. இங்கே மைனஸ் பண்ணோன்னா இங்கே 12 ஆகிடும். இங்கே 8. இது ரெண்டுமே நெகட்டிவில் இருக்கிறதுனால ரெண்டுமே ஆட் பண்ணிங்கன்னா 116. ஸோ இது R3யோட வேல்யூ 0 மைனஸ் 12 8 மைனஸ் 116. ஸோ இப்போ இதில் பாருங்கள், இந்த ரோ ஃபுல்லாகவே 5ஆல் டிவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது செகண்ட் ரோவை 5ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். தேர்ட் ரோ பார்த்திங்கன்னா அது 4ஆல் டிவைட் பண்ணலாம். ஆனால் இதில் வந்து இங்கே 5ஆல் டிவைட் பண்ணும்போது இங்கே 6 கிடைக்கும். ஆனால் இங்கே 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 3 ஆகிடும். மறுபடியும் திருப்பி மல்டிப்ளை பண்ண வேண்டியிருக்கும். அதனால் இந்த ரோ ஃபுல்லாகவே நம்ம எதால் டிவைட் பண்ணுறோம்? 2ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம். செகண்ட் ரோ 5ஆலையும் தேர்ட் ரோவை 2ஆலையும் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டிங்களா இந்த ரெண்டு பிளேஸும் என்ன ஆகிடும்? 6 ஆகிடும். டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம்? கேன்சல் பண்ணிடலாம். இதில் ஃபஸ்ட் ரோவை அப்படியே எழுதிக்கலாம். 9 3 1 8. இப்போ செகண்ட் ரோவை எதால் கேன்சல் பண்ண போகிறோம்? 5ஆல் டிவைட் பண்ண போகிறோம். அப்படின்னா இங்கே என்ன ஆகிடும்? இது 0 ஆகிடும். நெக்ஸ்ட்டு 30யை 5ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 6 டைம்ஸு. நெக்ஸ்ட்டு மைனஸ் 5 கேன்சல் பண்ணிங்கன்னா மைனஸ் 1 கிடைக்கும். 140 நெக்ஸ்ட் டேர்ம் வந்து 140 இருக்குது. 140 5ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னா 28 வரும். நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோவை 2ஆல் டிவைட் பண்ணுறோம். இந்த நம்பரை 2ஆல் கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 0 மைனஸ் 6 4 58 கிடைக்கும். 0 மைனஸ் 6 4 மைனஸ் 58. இந்த பிளேஸ் 0 வரணும்னா என்ன பண்ணலாம்? R2ஐயும் R3ஐயும் ஆட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் R3யில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா R2ஐயும் R3ஐயும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 ரோவையும் அப்படியே எழுதிக்கோங்க. 9 3 1 8 0 6 மைனஸ் 1 இங்கே 28. ஸோ இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 0. இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்குது? 0 கிடைக்கும். 4லேருந்து 1 மைனஸ் பண்ணிங்கன்னா 3 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 58லேருந்து 28 மைனஸ் பண்ணிங்கன்னா மைனஸ் 13 கிடைக்கும். ஸோ இப்போ இங்கே இருக்கிறது எல்லாமே இதோட கோஎஃபிஷியன்ட்டு. இது ஏவோட கோஎஃபிஷியன்ட்டு, இது பியோட கோஎஃபிஷியன்ஸ், இது சியோட கோஎஃபிஷியன்ஸ். அப்போ நாங்கள் எப்படி எழுதலாம்? இந்த லாஸ்ட் ரோவை எப்படி எழுத முடியும்? 3c ஈக்குவல் டு மைனஸ் 13 கிடைக்கும். அப்போனா சியோட ஆன்சர் என்ன வரும் பாருங்கள்? மைனஸ் 30/3 கேன்சல் பண்ணிங்கன்னா 3 டைம்ஸ் மைனஸ் 10ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி செகண்ட் ரோ எழுதலாம் பாருங்கள். 6b மைனஸ் c ஈக்குவல் டு 28. சியோட ஆன்சர் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? மைனஸ் 10 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதில் ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 10 ஆகும் ஈக்குவல் டு 28. ஸோ 6b ஈக்குவல் டு 28 மைனஸ் 10. மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 18 கிடைக்கும். அப்படின்னா பியோட ஆன்சர் 6 3s are 18. 6ஆல் கேன்சல் பண்ணும்போது 3 டைம்ஸ் கிடைக்கும். பியோட ஆன்சர் 3ன்னு கிடைக்கும். இது சியோட ஆன்சர், இது பியோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு 9a ப்ளஸ் 3b ப்ளஸ் c ஈக்குவல் டு 8 ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ இதில் பியும் சியும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்படின்னா 9a ப்ளஸ் 3 இன்ட்டு பியோட ஆன்சர் 3 ப்ளஸ் சியோட ஆன்சர் மைனஸ் 10 ஈக்குவல் டு 8. இப்போ இதை ஆட் பண்ணிங்களா என்ன கிடைக்கும்? உங்கள் 9a ப்ளஸ் 3 3s are 9. இங்கே மைனஸ் 10 வரும் ஈக்குவல் டு 8. இதுலேருந்து மைனஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? மைனஸ் 1ன்னு வரும். 9a மைனஸ் 1 ஈக்குவல் டு 8. ஸோ 9a ஈக்குவல் டு மைனஸ் 8 ப்ளஸ் 1. அதாவது இந்த மைனஸ் 1 ஆப்போசிட்டில் போச்சுன்னா ப்ளஸ் 1 ஆகிடும். அப்போ நான் 9a ஈக்குவல் டு 9. இப்போ நான் ஏவோட வேல்யூ 9/9 கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும்? 1ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ ஏவோட ஆன்சர் 1 கிடைக்குது. ஸோ இப்போ இந்த 3 பாயிண்ட்ஸையும் நம்ம கண்டுபிடிச்சோம். 3 வேல்யூஸ் ஏபிசி 3 வேல்யூஸையும் கண்டுபிடிச்சாச்சு. கொஷினில் என்ன கேட்குறாங்க? அவங்க ஃப்ரெண்டு, அந்த பையனோட ஃப்ரெண்டு 7,60ன்ற பாயிண்டில் இருக்கிறாங்க. அப்படின்னா அவன் ஃப்ரெண்டை மீட் பண்ண முடியுமான்னு கொஷினில் கேட்குறாங்க. அப்படின்னா இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா ஏபிசியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது 7 இந்த எக்ஸுக்கு பதில் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னும்போது ஒய்யோட ஆன்சர் இந்த 16 கிடச்சிருச்சு அப்படின்னா அந்த பையன் கண்டிப்பாக மீட் பண்ணுவான்னு அர்த்தம். இப்போ அந்த 7 இந்த ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு பதிலாக அப்ளை பண்ணலாம் பாருங்கள். y ஈக்குவல் டு ax² ப்ளஸ் bx ப்ளஸ் c. இப்போ ஏவுக்கு 1 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். எக்ஸுக்கு இங்கே என்ன கொடுத்தானோ எக்ஸுக்கு 7 அப்ளை பண்ணிங்கனாக்கா என்ன கிடைக்கும்? இங்கே 7² ப்ளஸ் பிக்கு நம்ம என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம்? 3. அப்படின்னா 3 இங்கே 7 ப்ளஸ் சிக்கு நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் வந்து மைனஸ் 10. ஸோ இப்போ 7 ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும்? 7 7s are 49. 7 3s are 21. இப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் 10ன்னு வரும். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா
0, 70 கிடைக்கும், -10. 70லேருந்து 10 மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 60 கிடைக்கும். அப்படின்னா ஒய்யோட ஆன்சர் 60. ஸோ அப்படின்னா 7, 60 அப்படின்ற பாயிண்டில் கண்டிப்பாக கிடைக்குது அப்படின்னும்போது அவன் ஃப்ரெண்டை மீட் பண்ணுவான்னு அர்த்தம். Therefore, he made his friend. He made his friend at point P 7, 6. Thank you.